ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, புல் மார்க்கெட்டு எந்த பாயிண்டில் வருது, அதே மாதிரி எப்போ வந்து மேலே போகும், அதே மாதிரி அதுக்கு புல் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடியே கீழே இறங்கிட்டு தான் அதுக்கப்புறமா மேலே போகுமா அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிட்காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 52,200 சம்திங் டாலர் மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி 2023 செப்டம்பர் 11 பார்த்தீங்கன்னா $24,900 பக்கமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சில நியூஸ்கள்லாம் வந்ததுக்கப்புறமா 2023 ஜூலை மாதத்தில் SEC தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ETFக்காக அறிக்கை வந்து வெளியிட போகிறோம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா செப்டம்பர் மாதத்தில் ஓரளவுக்கு அப்படியே வந்து மூவ் ஆகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறமா அன்றைக்கி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்டோபர் மாதம் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே செப்டம்பர் லாஸ்ட்லேருந்து ஒரு அக்டோபர் 1 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மேலே போயிட்டு கீழே வந்தது. அக்டோபர் 16 ட்விட்டர் மூலியமாக BlackRock என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சில பேரால், அதாவது BlackRock மூலியமாக ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிட்காயினுக்கு ETF வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது. அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறமா அன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா $27,000 இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா $30,000 வந்து மேல் நோக்கி போனது. அதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா BlackRock என்ன அந்த ட்வீட் போட்டதை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. இது தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னு அவங்க ட்வீட் போட்டதுனால மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இறங்காமல் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறமா அடுத்தடுத்த நாளில் மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சது. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 35,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 45,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 பார்த்தீங்கன்னா $49,000 வரைக்கும் மேலே போனது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 தான் அந்த ஒரு ஹை வந்து கொடுத்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 21 எந்த அளவுக்கு கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $38,000 வரைக்கும் கீழே வந்தது. அதுக்கப்புறமா ஜனவரி 23 பிப்ரவரி 15 வரைக்கும் எந்த அளவுக்கு மேலே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிட்காயினோட ப்ரைஸ் அன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா $52,800 பக்கமாக மேலே வந்திருக்குது. அதாவது இப்போ ரீடெஸ்ட்டுக்கு, அதாவது கீழே டம்பிங் ஆகிற மாதிரி இருந்தால் ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் பார்த்தீங்களா, இப்போ $38,000 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்னு மேலே எந்த அளவுக்கு ரீடெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $48,000 $49,000 வந்து ரீடெஸ்ட் எடுக்கணும். ஆனால் அங்கே வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து போயிருக்குது. அதாவது $52,800 மேலே வந்து போயிருக்குது. ரீடெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா $48,000 ஒரு $49,000 வந்து ரிட்டர்ன் ஆகி திரும்பி கீழே வந்திருக்கணும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா $52,800 பக்கமாக மேலே போனதுனால அடுத்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புல் மார்க்கெட் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $58,000 ஒரு $60,000 வரைக்கும் வந்து இருக்குது. அந்த பாயிண்டை வந்து டச் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா, அடுத்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா $53,000 பக்கமாக ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ அடுத்த நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு $59,000 பிரேக் அவுட் பண்ணாமல் அப்படியே கீழே இறங்கி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா $44,000, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு $40,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $35,000 வரைக்கும் இருக்குது. இங்கே தான் அதாவது ரீடெஸ்ட் வந்து எடுக்கணும். இங்கேருந்து புல் மார்க்கெட்டுக்கு வந்து அடுத்த அப்படியே வந்து மேலே போக ஆரம்பிக்கும். அதாவது புல் மார்க்கெட்டோட பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா $58,000. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டுக்காக மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வரைக்கும் வந்தால் ஒரு $40,000 வரைக்கும் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா $69,000 தான் ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து இருக்கும். ஏன்னா 2021 ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா $69,000. அதனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா புல் மார்க்கெட்டுக்கு அடுத்த ஒரு டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,00,000க்கு மேலே வந்து இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $69,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1,00,000 சில்லற அந்த டாலர் சம்திங் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா $1,50,000 வருது. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2024 எண்டுலேருந்து 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபியூச்சர் ட்ரேடு பண்ணுறதுக்கான ஒரு இண்டிகேட்டரை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இண்டிகேட்டரை நான் சொல்கிறேன். வீடியோவில் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட புரியலை, இதை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். இந்த இண்டிகேட்டரோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா பை செல் EMA
அதாவது 211 அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் வேறு டீட்டெயில்ஸ்க்கு டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கேளுங்க. நான் அப்போயே டவுட் இருந்தால் நான் கிளியர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும், அதாவது சின்ன சின்ன ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன ட்ரேட் மட்டுமே எடுங்க. பெரிய ட்ரேட் எதுவுமே, அதாவது பெருசாகவும் எடுக்கலாம், ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் வந்து ஹோல்டு பண்ணி வைக்க வேண்டாம். இப்போ இதில் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது எனக்கு இந்த வேலையை விட்டால் எனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். லாங் ஆர்டர் வரும்போது நீங்கள் லாங் ஆர்டர் எடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதாவது இப்போ லாங் ஆர்டர் விழுந்துருச்சு நம்ம ஒரு டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் நீங்கள் வச்சுருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு 3% இல்லை ஒரு 2.5% அப்படின்னு நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு ப்ராஃபிட் வேணும், அது நான் எப்படி வந்து நான் சூஸ் பண்ணுறது, இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்த கோட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு நேம் இருக்கும். அதாவது இப்போ ஒயிட் கலர் கோடு இருக்குன்னா அந்த ஒயிட் கலர் கோடுக்கு ட்ரெண்ட் லைன் அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி க்ரீன் கலர் கோடுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் லைன் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா பை, அதுக்கு லாங் ஆர்டரு. அதாவது இதுக்கு மேலே போனால் லாங் ஆர்டரு, அதுக்கு கீழே வந்தால் ஷார்ட் ஆர்டர். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்குமே இருக்குது. பியர் மார்க்கெட்டுக்குள்ளே கீழே போயிருச்சு, இனி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் கோடு வந்து கீழே இருக்கும். அந்த கோடுக்கு கீழே போனாலே பார்த்திங்கன்னா பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருச்சு, அதாவது அன்னைக்கு பியர் மார்க்கெட்டுக்குள்ளே போயிருச்சு, இனி ரிட்டர்ன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ அந்த ஆர்டரை விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்துடணும். அது எப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லைன் பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த 4 கோடுமே பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். இந்த கோடில் ஒயிட் கலர் கோடும் க்ரீன் கலர் கோடும் பார்த்திங்கன்னா ஒன்றா அப்படியே இந்த கேண்டில் கீழே இருந்து அப்படியே வந்து மேலே தள்ளிக்கிட்டே வரும். அப்போ என்ன ஆகும்னா அந்த நடுவில் வரும்போது உங்களுக்கு எல்லோ கலர் லைனை டச் பண்ணிடுச்சுனாலே அந்த இடத்துல நீங்கள் வந்து பை ஆர்டர் எடுத்துங்க. அதை பை ஆர்டர் எடுக்கலாம், இல்லை லாங் ஆர்டர் எடுக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் லைன் வரும். அந்த ப்ளூ கலர் லைன் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் செல் போட்டு வச்சுக்கலாம். அது எப்போ அந்த ப்ளூ கலர் லைனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு அதை எல்லோ கலருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரீடெஸ்ட்டு. அந்த பிங்க் கலரை தொட்டு அப்படியே கீழே வந்துருச்சுன்னா கீழே மறுபடியும் கீழே தான் வரும். ஆனால் பிங்க் கலரை தொட்டு அப்படியே மேலே போகிற மாதிரி இருந்தால் அந்த ப்ளூ கலர் லைனை வந்து கண்டிப்பாக வந்து டச் பண்ணும். அது வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா கோடுமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து கீழே இருந்து அப்படியே மேல் நோக்கி வரும். அந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே வந்துடும். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து கீழே வந்துட்டாலே நம்ம வந்து லாங் ஆர்டருக்கு வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. லாங் ஆர்டர் தாராளமாக எடுக்கலாம். அப்படி நீங்கள் லாங் ஆர்டர் எடுத்திங்கன்னா ஒரு 3%லேருந்து 5% அப்படின்னு நீங்கள் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் இந்த ஆர்டரை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க. எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன் வந்து கீழே இருக்கணும். மற்ற லைன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேல் நோக்கி போகணும். இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது, கீழ் நோக்கி வந்து வரக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ நான் பிட்காயினோட சார்ட்டை நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2024 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் இந்த பிங்க் கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர், இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு எல்லோ கலருக்கு மேலே உங்களுக்கு ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகி மேலே போகிற மாதிரி இருந்தால் இந்த எல்லா லைனுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் நோக்கி போகும். அதாவது நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பிங்க் கலரு, அதே இது பியர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் லைனு, இதே இது பை ஆர்டரு லாங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைனு, அதே இது ஷார்ட் ஆர்டருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வந்துச்சுன்னா அந்த எல்லோ கலர் தான். அதாவது அந்த எல்லோ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் 52,000 இருக்குதுன்னா மேலேருந்து கீழே வரும்போது இந்த எல்லோ கலர் லைனும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அப்படி போயிட்டுருக்கும். அப்போ அந்த பிட்காயினோட ப்ரைஸ் அப்படி கீழே வரும்போது இந்த எல்லோ கலர் லைனை டச் பண்ணிடுச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆர்டர் வந்து க்ரியேட் ஆயிரும். அதனால் அந்த இடத்துல வந்து ஷார்ட் ஆர்டர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷார்ட் ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும், அதாவது இனிமேல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆர்டர் தான் கீழே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிங்க் கலர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் கீழே போனால் தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆர்டர் அப்படிங்கன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் மேல் நோக்கி போகிற மாதிரி இருந்தால் இந்த எல்லோ கலரும் பிங்க் கலரும் நீங்கள் மெயினாக வச்சுக்கோங்க. அந்த க்ரீன் கலரும் ஒயிட் கலரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரெண்டிங் லைனு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி தான் போயிட்டுருக்கும். இப்போ நீங்கள் லாங் ஆர்டர் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் செல் பண்ணணும், எனக்கு இந்த ப்ராஃபிட் கிடச்சா போதும் அப்படின்னு நினைப்பீங்களா, ரிட்டன் திரும்ப போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு கோடுமே பார்த்தீங்கன்னா அதாவது ஒயிட் கலரும் க்ரீன் கலரும் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பிட்காயினோட ப்ரைஸ் இல்லை எந்த காயினாக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி அந்த ரெண்டு லைனுமே வந்து டச் அப் ஆயிடுச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வரும். அப்போ அந்த டச்
பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல செல் பண்ணிக்கலாம். அதாவது கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து டச் பண்ணால் நீங்கள் வந்து அந்த இடத்துல, அதாவது நீங்கள் பை ஆர்டர் எடுத்தாலும் சரி இல்லை லாங் ஆர்டர் எடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் டே சார்ட் படி நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் டெய்லி வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துக்கு வச்சு இந்த மாதிரி இண்டிகேட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது நல்லா மூவிங் தரக்கூடிய காயின்களை பார்த்து நீங்கள் ட்ரேடு பண்ணிங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3%லேருந்து ஒரு 5%க்கு மேலே வந்து நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். இந்த இண்டிகேட்டரை பற்றி வேறு ஏதேனும் தகவலுக்கு நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.